Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான பிரண்டை சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சூடான சாதம், இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட்டான காம்பினேஷன். ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரண்டை எப்படி க்ளீன் பண்ணலாம்னு பார்த்தறலாம். பிரண்டை கையில பட்டுச்சு அப்படின்னா நமிச்சல் இருக்கும் லைட்டா. அதனால தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ கையில ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பிரண்டை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் இருக்காது. மோஸ்ட்லி பிரண்டை நம்ம அதாவது பிஞ்சி இளம் பதமா இருக்கிறத எடுத்தோம் அப்படின்னா சட்னிக்கும் நல்லா இருக்கும். இன்னொன்று கையில நமிச்சல் அதிகமா இருக்காது. முத்தலா இருந்தது அப்படின்னா நாராவும் இருக்கும், நமிச்சல் அதிகமாகவும் இருக்கும். அதனால நம்ம சட்னி செய்யும் போது பார்த்து பிஞ்சா இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. முத்தெல்லாம் எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி அதோட கணு பகுதியை நறுக்கி எடுத்துட்டு 4 பக்கமும் அந்த நாரை இப்படி கீறி விட்டு எடுத்துடலாம். இது மாதிரி எடுத்துட்டு குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இது போலவே மீதி இருக்கக்கூடிய பிரண்டை எல்லாமும் இந்த மாதிரி நாரை எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கணு பகுதி எல்லாமும் நறுக்கி கீழே போட்டுடலாம். 4 பக்கம் இருக்கக்கூடிய நாரை மட்டும் தனியா எடுத்துடலாம். உள்ள இருக்கக்கூடிய சதப்பகுதி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்ப எல்லா பிரண்டையும் இந்த மாதிரி நறுக்கி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த பிரண்டை ரெசிபி செய்யறதுக்கு நம்ம முழுக்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய பிரண்டையை அதில் போட்டு வதக்கி எடுக்க போறோம். மிதமான தீயில வச்சு வதக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. பிரண்டை வதங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல இப்போ டார்க் கிரீன்ல இருக்கிறது லைட் கிரீனா மாறி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா சுருங்கி வரும் பாருங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த எண்ணெயை அப்படியே விட்டுட்டு பிரண்டையை மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். வேற ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அடுத்ததா 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. அதே எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு எண்ணெய் பத்தல அப்படின்னா இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும். அடுத்ததா பூண்டு ஒரு 7 பல் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம். பிரண்டை துவையலுக்கு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சை நல்லா தோலை சீவிட்டு கழுவிட்டு பொடியா நறுக்கி சேர்த்துருக்கேன். 20 சின்ன வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை, காரத்திற்கு ஏற்ப காய்ந்த மிளகாய் 6 மிளகாய் சேர்த்துக்கலாம், இல்ல 5 மிளகாய் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இஞ்சி சேர்க்கிறோம். இப்ப இது எல்லாமும் பாதி அளவு வதங்கி வரணும். பூண்டு, வெங்காயம், இஞ்சி இது எல்லாமும் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு இதையும் சேர்த்து எல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். லாஸ்டா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆற விட்டுட்டு மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ட்ரையா அரைச்சுக்கோங்க. அப்புறமா எவ்வளவு தண்ணி வேணுமோ, சட்னி எந்த பதத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த பிரண்டையில நாரா இருக்காது. அதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ தாளிப்பு பார்த்துடலாம். பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் தாளிப்பு வடகம் இல்லை அப்படின்னா கடுகு, சீரகம், பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை, வாசத்துக்காக ஒரே ஒரு காய்ந்த மிளகாய் இதெல்லாமும் சேர்த்து எண்ணெயில நல்லா பொரிய விட்டுறணும். அடுத்ததா தாளிப்பை சட்னியில சேர்த்துடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். மணக்க சுவையான ஆரோக்கியமான பிரண்டை சட்னி எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். சூடான சாதத்து கூட நல்லெண்ணெய் விட்டு பரிமாறலாம், இல்ல அப்படின்னா நெய் சேர்த்து பரிமாறலாம். இட்லி தோசைக்கும் அட்டகாசமான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட் மறக்காம சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காம ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.